திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க படிங்க என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டருக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். நானா சட்ட விதிகள் அமைதியா உட்காருங்க. முதல்ல 110 விதியின் அரசின் சார்பில் இருங்க. அரசின் சார்பில் சொல்லட்டும். நீங்கள் சொல்ல உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க சொல்றேன். நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை இன்றைக்கு ஏறத்தாழ 11 பேர் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து இருங்க. அமைச்சர் இப்போது 110 விதியின் கீழ் விளக்கம் அளிப்பார். இந்த விளக்கத்தில் உங்களுக்குள்ள கருத்துக்களை உங்களுடைய கட்சியின் சார்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுகிறவோ உங்க கருத்தை சொல்ற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 அவர் கிடையாது. வினாக்கள் பாருங்க. பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில உட்கார்ந்து பேசுகிற போது வினாக்கள் விடைகள் நேரமும் 0 அவர் கிடையாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது இதை பற்றி இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது உங்கள் உறுப்பினர் சார்பில் எடுத்து வைக்க நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போது நீங்கள் தாராளமாக பேசலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டர் மிஷினுக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உறுப்பினர் அமருங்க. இருங்க. உறுப்பினர் அமருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் பேச முடியும். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, நீங்க உங்க கட்சி தலைவர் பேசுற, நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? பேசாது, குறுக்க பேசாது. யாரோ ஒருத்தர் பேசுங்க. உரிமை மீறல் பிரச்சனை இருங்க. உரிமை மீறல் பிரச்சனை பற்றியும் நீங்கள் எனக்கு காலையில எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இருங்க, அதை உரிய நேரத்தில் தான் எடுக்க முடியும். இப்போது அதை எடுத்துக் கொள்வதற்கு இல்லை. இருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையை பற்றி முற்றிலுமாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு இன்றைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்ப பேசுகிற போது உரிமையும் பிரச்சனையும் பேசுங்கள், கோரிக்கை பற்றி பேசுங்கள், அமைச்சர் கூறியதுக்கும் பதில் பேசுங்கள். இப்போது 110 விதியின் கீழ் அமைச்சர் இருங்க. 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா உட்காருங்க. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. எதுக்கு இருங்க? இல்லைங்க பாருங்க, சபை விதிகளுக்கு உட்பட்டு தான் நடக்கிறேன். சொல்றேன். அப்புறம் முன்னாடி அப்படி நடந்தது. இவருங்க உரிமை
உரிமை பிரச்சனை பாருங்க. உரிமை பிரச்சனை. நீங்க பதிலுக்கு பதில் பேசியா இருந்தா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அந்த அனுமதி 110 விதியின் கீழ் இந்த சம்பவத்துக்கு இல்லைங்க சார். இருங்க, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பிறகு மாண்பு அமைச்சர் தான் நீங்க அந்த 110 விதி பேசுவார். நீங்க உட்காருங்க, உரிய நேரத்தை அதை பற்றி அனுப்புங்க. நூத்தி 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் விளக்கத்தை அளித்த பிறகு நீங்க பேசுங்க. எல்லாம் ஒண்ணுதான். அதற்கு அதாங்க இல்ல 110 மாண்புமிகு உறுப்பினருக்காக சொல்றேன். 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் பேசிய பிறகு விவாதம் இல்லை. இருங்க, பேசி முடிச்சார். பேசி முடிச்சார். இருங்க, நான் இப்போ பாருங்க, உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேசுகிற போது இதே பிரச்சனை கொஞ்சம் கலந்து பேசுங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. நீங்க உரிமை மேல் ஒரு மேகதாது பிரச்சனை இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். மேகதாது பிரச்சனை பற்றி உரிமை மீறல் கொடுத்திருக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் உங்களுக்கென்று பேச இருக்கின்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்க அந்த பிரச்சனையை சொல்லலாம். அதற்குரிய பதில் நான் சொல்றேன். அது உரிமை பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மாண்புமிகு அமைச்சர், நீங்க பதில் சொல்லுங்க. ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழு எடுக்கப்பட்ட முடிவுபடிதான் நடப்பேன். அலுவல் ஆய்வு குழுவுக்கு மீறி நடக்க முடியாது. தயவுசெய்து அமருங்கள். மாண்புமிகு அமைச்சர், நீங்க 110 விதிகள் உங்களுடைய படிங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவ்விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்து 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 15 நபர்கள் அரசு மருத்துவமனையிலும் 27 நபர்கள் தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். 27 நபர்கள் சாதாரண சிகிச்சையில் உள்ளனர். இவ்விபத்தின் துரதிருஷ்டவசமாக 5 பெண்கள் உயிரிழந்து உள்ளனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கான செலவினை அரசே மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்விபத்தின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் ESI PF வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர், தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு
அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இனிவரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அளிக்கிறேன். கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா